எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறது இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொன்னால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தெய்வமாகிய கர்த்தர் இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் செபிப்போம். அடிமை நானே எஜமான் நீரே நாதா, அடிமை நானே எஜமான் நீரே நாதா, பலவீன நானே பலவான் நீரே நாதா, பலவீன நானே பலவான் நீரே நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்தில் உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெய்வமாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நாளிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம். பாருங்க, இன்றைக்கு உலகத்துல பார்த்தோம் என்று சொன்னால் பக்தி உள்ள ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் குறைவான ஜனங்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் மெய்யான தெய்வமாகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ரொம்ப குறைவாதான் இருக்காங்க. அப்படியே தேவனை ஆராதித்தாலும் அவர்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள்ட்ட பயபக்தி இருக்காது, சுயபக்தி தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிற கிறிஸ்துவ வட்டாரத்துல பயபக்தியோடு இருப்பாங்க, அந்த பக்தி சுயபக்தியா இருக்கும். என்ன சுயம் அப்படின்னா, தன்னுடைய காரியங்கள் நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு எல்லாமே சக்சஸா மாறணும், இதுக்காகவே கர்த்தர் மேல பக்தியா இருப்பாங்க. பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நாட்களிலே நாம் ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவ சித்தம், அது உண்மை. ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேவன் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களையும் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய மனிதர்களையும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய சித்தம்.
தேவ சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய இருதய துடிப்பையும் அறிந்து நடப்பவர்கள் யாரோ அவர்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கிறார். ஏன்னா அவர் தேடின அளவுக்கு இன்னும் அவருடைய இருதய துடிப்பை அறிந்த ஜனங்கள் இன்னும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தெய்வம் என்ன செய்கிறார்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஜனங்களை தேடிக்கொண்டு அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அது மாத்திரமல்ல, தன்னுடைய திட்டம் தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு தான் காண்பிக்கிறார். யாருக்குன்னா அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடியும் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய அந்த ஜனங்களிடத்துலதான் ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி அதையெல்லாம் அவர் காண்பித்து அந்த நோக்கம் திட்டத்தை அவங்க மூலமாகவே நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரு அப்படி ஆண்டவர் சொல்ற அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்? இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களை தான் ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? பாருங்க, மேல வாசித்த அந்த வேத வசனத்துல அந்த பின்பகுதியில் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமாய். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஒரு மனிதன் மாறுவதை விட இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்துல இடம் பிடிப்பதற்காக எப்படி எப்படிலாம் அவங்கள்ட்ட பேசணுமோ, எப்படி எப்படிலாம் நடிக்கணுமோ எல்லாம் பண்ணி அவங்க இருதயத்துல இடம் பிடிச்சிடலாம். ஆனா தேவனுடைய இருதயத்துல நம்ம இடம் பிடிக்கணும்னா அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் பார்த்து நமக்கு சாட்சி சொல்லணும். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அப்படி அவன் இருதயத்திற்கு ஏற்றவனா தாவீது இருந்தபடியினாலதான் ஆண்டவராகிய தெய்வம் ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த அந்த தாவீதை இழுத்து வந்து அவனை உயர்த்தி அந்த சிங்காசனத்தை, நிலையான சிங்காசனத்தை அந்த தாவீதுக்கு கொடுத்து அந்த சிங்காசனத்திலே இவரும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து 1000 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த கௌரவத்தை தாவீதுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார அளவிற்கு, அதாவது வரும் காலங்களில அந்த நியாய தீர்ப்பு நாளில அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதான 1000 ஆண்டு ஆட்சி செய்யக்கூடியதான அந்த கௌரவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப தாவீது எந்த அளவிற்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடுவதையும் எதற்காக அவர்களை தேடினார் என்பதையும் நம் வேதாகமத்தின் அடிப்படையில ஒரு சில நபர்களை குறித்து நாம் பார்த்து நாம் செபிப்போம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனம். 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை தேடுவதையும் எதற்காக அவர் தேடினார் என்பதையும் நம் வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் இப்பொழுது வாசித்தோம். இங்க என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், ஏலி பிரதான ஆசாரியராய் இருந்தார். ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆராதனைகள் நடத்தப்பட்டது, பலிகள் செலுத்தப்பட்டது, எல்லாமே நல்லா நடந்து கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவராகிய தெய்வம் அவங்க செய்த அந்த பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம அந்த நீங்க சாமுவேலை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா அதை வாசிச்சு பாருங்க, அந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இவர்கள் செலுத்தின பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஜனங்கள் பலியிடுவதற்காக கொண்டு வருகிற நல்ல உச்சிதமான பொருள்கள் எல்லாம் இந்த ஏலியின் குமாரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலே அவலட்சணமான காரியங்களை செய்தார்கள். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்தார். ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவர் அந்த பலிகளை அங்கீகரிக்கவில்லை, தெய்வமாகிய கர்த்தர். காரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டது.
நம்ம வாசித்தோம் சொன்னா ஆதியாகமம் 4 வாசித்தோம்னா 3-5 வசனங்கள்ல காயினும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினாரு. ஆனா தெய்வமாகிய கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். அந்த காணிக்கை பலி அதை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நல்ல பெஸ்டான தரமானதை ஆபேல் செலுத்தினார். ஆகவே கர்த்தர் அந்த காணிக்கைகளை அங்கீகரித்தார். அது மாத்திரமல்ல, நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 8:21 அவர் ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கு கட்டுகிறார். அந்த பலிபீடத்தின் மேல பலி செலுத்துகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்ப இன்றைக்கு நாம் செலுத்துற பலிகள் ஆண்டுடைய சமூகத்திலே போகிறதா? நாம் எந்த பலி செலுத்தினாலும், நம்ம சோத்திர பலிகள் செலுத்தினாலும் அந்த பலிகள் தேவ சமூகத்திலே போகிறதா போகலையா அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ நம்மள சரியா பலிபீடம் செப்பனிடப்பட்டு அதற்கு பிறகு அந்த பலிகளை செலுத்தும் பொழுது தெய்வமாக கர்த்தர் அந்த பலிகளை அங்கீகரிப்பார். ஆமென். அப்போ ஏலி பிரதான ஆசாரியன் தான், ஆனா அந்த செலுத்தப்பட்ட பலிகள் அங்கீகரிக்கப்படல. காரணம், தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில நடக்கிறார்கள். ஏலிக்கு தெரியாதது ஒன்று கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனா அறிந்தும் அறியாதவரை போல இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கிற காரியங்களை சரியாய் கண்டிக்காமல் இருந்தபடினால தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசாரியன் என்கிறதான அந்த காரியத்திலிருந்து ஏலியை விலக்கி தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய பாரத்தையும் அறிந்து செயல்படக்கூடிய சின்ன பையனா இருந்தாலும் சாமுவேலை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வத்துக்கு வயது பெரிய விஷயம் கிடையாது. எந்த வயதா இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே ஒபே பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. ஆமென். அப்போ அந்த சாமுவேல் சின்ன பையனா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சாரு. அப்படி ஒரு மனிதன் இருந்தா அவனை தேடி கண்டுபிடித்து இந்த ஆசாரிய ஊழியத்தை அவன் கையில நான் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆலயத்துல சிறு பையனா சாமுவேல் இருந்த பொழுது தெய்வம் கூப்பிடும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? சின்ன பையனா இருந்தாலும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு சொன்ன உடனே கேட்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேல் பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். ஏலியின் குமாரர்கள் ஏலிக்கு பிறகு இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டிய இந்த குமாரர்கள் ஒரு யுத்தத்திற்கு போய் 2 குமாரர்களும் மாண்டு போனார்கள். அந்த ஊழியத்தை ஏலியின் குமாரர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனா சிறு பையனா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுகிற அந்த சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டு எல்லா நாளும் அபிஷேகம் பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் நான் நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த சாமுவேலை தான் தெய்வம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து நடத்தும் நியாயாதிபதியாக வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாகவும் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை எச்சரித்து நடத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் தெரிந்து கொண்டார். ஆமென். இன்றைக்கு நம்ம ஏலி மாதிரி இருக்கிறோமா, சாமுவேலை போல இருக்கிறோமா? நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறோ அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன பண்ணனான்னு சொன்னா, அது மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய தெய்வம் தன்னை விட்டு போனனால அவர் தன்னோடு கூட இல்லை என்பதை அறிஞ்சு யாரோடு தேவன் இருக்கிறாரோ அந்த மனிதர்களை கொல்லும்படியாக அவன் வகை தேடுகிறான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, தாவீதோடு தேவன் இருந்தபடினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவனுடைய கீர்த்தி உலகம் எங்கும் பரவுகிறது. இதையெல்லாம் பார்க்கிறார்
தாவீதோடு தேவன் இருக்கிறார், என்னோடு இல்லையே என்கிற ஒரு பொறாமையின் ஆவி அவருக்குள்ள பிடித்து என்ன செய்யறது, பல முறை தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார். ஏற்கனவே ஆண்டோடைய கற்பனைகளை விட்டு வந்தது தவறு, அஞ்சனம் பார்க்க போனது தவறு, தேவ வார்த்தையை மதியாம போனது தவறு. இது எல்லாம் விட அடுத்து என்ன செய்ய, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறான். நீங்க சங்கீதம் 2வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதாவது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்து அவர்கள் கைகளில் எரிந்து போடுவோம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நகைப்பார். ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அது சிறு பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு விரோதமா எழுதுனா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்வையில ஒரு சிறியவங்களா இருக்க அற்பமா ஒரு ஏளனமா ஒரு பார்வை நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டுடைய பார்வையில அவர்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொலை செய்யறதுக்கு துணிகரம் வந்துருச்சு. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணா, தன்னுடைய ராஜ்யபாரத்தை எல்லாமே, நாட்டை ஆளக்கூடிய எல்லா பதவி பொறுப்புகளையும் தன்னுடைய மந்திரி இடத்துல ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்ச உடனே அந்த மந்திரி சரியா அதை செய்துட்டு இருந்தார். அப்போ அந்த நாட்டுல என்னன்னா, ஒரு மந்திரி இல்லாம போயிட்டா அடுத்து அந்த மந்திரி பதவிக்கு வரணும்னு சொன்னா அந்த நாட்டுல பட்டத்து யானைன்னு இருக்கும். அந்த யானையை வர வச்சு அந்த யானை கையில வந்து ஒரு மாலையை கொடுத்து, இந்த யானை யார் கழுத்துல போடுதோ அவங்கதான் அடுத்து மந்திரி. அப்படி ஒரு காரியங்கள் இருந்தது. அப்போ ஒரு யானைக்கு அந்த மாலையை கொடுத்து போட சொல்லும் பொழுது அந்த யானை எத்தனையோ பேர் நல்லா ஒரு நாலேஜபிளா இருக்கிறாங்க. பட் அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பையன் கழுத்துல போய் போட்டுச்சு மாலையை. அப்போ அந்த அந்த மாலையை போட்ட உடனே அவங்கதான் மந்திரி ஆகணும், அதுதான் அங்க உள்ள காரியங்கள். அப்போ உடனே சரின்னு மந்திரி ஆக்கிட்டாங்க. மந்திரி ஆக்குன பிறகு அவன் நல்லா அந்த ஆடு மேய்த்த மனிதன் நாட்டை சிறப்பா கொண்டு போறாரு, நல்லா ஆட்சி செய்யறாரு. ராஜாவுக்கே ஆச்சரியம், ஆடு மேய்த்தாலும் பரவாயில்ல நாட்டை சிறப்பா கொண்டு போறாரு. அப்ப அங்க உள்ள பிரதானிகளுக்கும் ஆச்சரியம் தான், பரவாயில்ல இவ்வளவு தூரம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் இவன் வந்து நல்ல ஒரு படிப்பறிவு இல்லாம இருந்தாலும் நாட்டை கரெக்டா ஆண்டு போறானேன்னு சொல்லி. அப்பதான் நமக்கு தான் தெரியுமே, கொஞ்சம் ஒருத்தர் ஒரு நல்ல உயர்வுக்கு வந்துட்டா அடுத்து எதுல குறை கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி. அப்போ அந்த பிரதானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் மீது அந்த மந்திரி மீது கோபம் அடைந்து எப்படியாவது ராஜாட்ட போய் ஏதாவது காரியங்களை சொல்லி நம்ம இந்த பதவியில இருந்து அவனை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கொண்டு போறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப ராஜா உடனே அந்த மந்திரிய கூப்பிடுறாரு, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண காரியம்லாம் உண்மையான. அப்ப அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா, ராஜா கேட்கிறாரு, மந்திரி நீங்க நல்லா ஆட்சி செய்யறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்டா சொன்ன பொறுப்பெல்லாம் செய்யறீங்க. ஆனா நீங்க போகும்போது ஏதோ ஒரு கோல் உங்க கையில கொண்டு போறீங்க, அது என்ன விஷயம்? அது வந்து எல்லாருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம், அது எதனால அதை கொண்டு போறீங்க, அந்த கோல் என்ன கோல் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொன்னாராம் அந்த மந்திரி, ராஜாவே நீங்க சந்தேகப்பட வேண்டாம், இந்த கோல் வந்து இந்த ஒரு பெட்டி கையில வச்சிருந்தார் அந்த மந்திரி, ஒரு சின்ன பெட்டி ஓபன் பண்றார் ராஜாவுக்கு முன்பாக. அப்போ அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு முழத்துல ஒரு கிளாத், ஒரு துணி இருந்திருக்கு, அது இல்லாம ஒரு கோல் இருந்துச்சு. அப்போ இது என்னத்துக்கு இதுல வச்சிருக்கிறீங்க மந்திரின்னு கேட்கும் பொழுது அப்புறம் அவர் சொன்னாராம், நீங்க எனக்கு இந்த மந்திரி பதவி வந்து கொடுத்தது, எனக்கு எந்த படிப்பறிவும் இல்லை, நான் மந்திரி ஆவதற்கான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் எனக்கு இல்லை, ஆனா பட்டத்து யானை வந்து என் கழுத்துல மாலையை போட்டனால என்ன நீங்க மந்திரி ஆக்கிட்டீங்க. ஆனா இந்த மந்திரி பதவி வந்து எப்போதும் நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது, இந்த மந்திரி பதவியை விட்டுட்டு மீண்டும் நான் ஆடு மேய்க்க போகிறதுக்கு நான் ஆயத்தமாகவும் இருக்கிறேன். அதனால அதாவது முந்தின காரியங்களை நான் மறக்காம எப்போதும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பெட்டியில் அந்த பொருளை வச்சிருக்கிறேன்.
நான் போகிற இடங்கள் வருகிற இடங்கள்லாம் என்னுடைய முன்னிலைமை என்ன அப்படிங்கிறத நான் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் நான் இதை வச்சிருக்கிறேன். இதைத்தான் நான் கொண்டு போறேன். மற்றபடி என் மனதிலையும் சரி என்னுடைய கைகளிலும் சரி எந்த ஒரு அசுத்தமும் இல்லை, ஒரு தீங்கு இல்லை, எல்லாம் நான் சுத்தமா இருக்கிறேன். இதுதான் மேட்ருன்னு சொன்னார். அப்போ உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம். உடனே மற்ற மந்திரிகளை, அவருக்கு அங்க இருக்கிற பல மந்திரிகளை அழைத்து எல்லாருமே இந்த மந்திரி சொல்றதுக்கு தான் ஒபே பண்ணணும், இவரோட கண்ட்ரோல்ல தான் நீங்களாம் இருக்கணும்னு சொல்லி ராஜா சொன்னாராம். இது எதுக்கு, இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் இது எதற்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னா, ஆண்டவராகிய தெய்வம் சவுல கழுதையை தேடி போயிட்டு இருந்தார், அவரை பிடிச்சு ராஜாவாக்குனாரு. அந்த நிலையை மறந்து ராஜாவான பிறகு ஆண்டவருடைய கற்பனை என்ன, கட்டளை என்ன, அதையெல்லாம் குறித்து அவருக்கு எந்த அக்கறை இல்லாம தன்னுடைய இஷ்டம் போல போனார். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம எங்கேயோ சுத்திட்டு திரிஞ்சோம், இருளின் அந்தகாரத்துல இருந்தோம். வேதவசனம் சொல்லுது, இருளின் அந்தகாரத்துல இருந்த நம்மள ஆச்சரியமான ஒளி எடுத்து இருந்தது அந்தகாரம், வந்து சேர்ந்தது ஒளி. ஆனா இன்னைக்கு அந்த ஒளியை பார்க்கறது கிடையாது, இன்னும் அந்த அந்தகாரத்தை தேடிதான் போயிட்டு இருக்கோம். அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாம் முந்தின காரியங்களை நாம் நினைக்க வேண்டும். தாவீது ராஜாவாம் அப்போ பாருங்க, சவுல் இந்த காரியங்களை செய்தபடினால தெய்வமாக கர்த்தர் இந்த சாமுவேல் 1 சாமுவேல் 13:14 நீங்க வாசிச்ச போது ஆண்டவர் யார சொல்றாருன்னா, அந்த இடத்துல சவுலோட ராஜ்ய பாரத்தை நீக்கி அந்த ராஜ்ய பாரத்தை தாவீதின் கரங்கள்ல கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தெளிவா அவர் சொல்ற காரியம் அதுதான். என்னுடைய இருதயத்துக்கு, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்வான்னு சொல்லி அந்த ராஜ்ய பாரத்தை தாவீதோட கையில கொடுத்தாரு. சவுல ராஜாவாக்கினதும் தேவன் தான், தாவீத ராஜாவாக்குனதும் தேவன் தான். அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. ஏன் அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி தாவீதுக்கு கொடுக்கணும்னா, அது தாவீது அதை சரியா செய்வான்னு சொல்லி கொடுத்தாரு. அவன் தான் அதை கரெக்டா செய்வான்னு. ஏன்னா சவுல் நம்பி அவன் அந்த காரியத்தை செய்யல. அதனால யாராக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல நாம் சரியா இல்லை என்று சொன்னால் அதை நம்முடைய கைகளிலிருந்து அதை பிடுங்கி அது யார் அதை சரியா செய்வாங்களோ அவங்க கையில கொடுத்துருவாரு. தாளந்து வாங்கணுடைய கதை நமக்கு தெரியும், உண்மையான சம்பவம் வேதாகமத்துல. அந்த சோம்பேறியா இருந்தவங்களோட தாளத்தை வாங்கி வேறவங்க கையில கொடுத்துட்டாரு. இதுதான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் காணப்படுகிறோம்? நமக்கு ஆண்டவர் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்த பிறகு அந்த உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்த தெய்வத்தை மறந்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை என்றார். முதல் தாழ்மையை நாம் பறித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் மேலானவர், அவருக்கு முன்பா ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வமே தன்னை தாழ்த்தினார் என்று சொன்னால் அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் நம்மை கட்டாயம் தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேணும். உலகத்துல இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அது ஒரு காலம் பொய்யா போகாது. ஏன்னா வேதவசனம் சொல்றது, உன்னை நான் ஆசீர்வதி, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கணும். இந்த உலக ஜனங்களுக்கு மத்தியில நம்ம வறுமையிலே தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் மட்டுமே போதும் என்கிற சிந்தையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் பொழுது, தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் நம்மை பார்த்து மிகவும் பரிதாபப்படுவார். இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தேன், ஆனா என்னை விட்டு நீ விலகி போய்விட்டாய் என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். இந்த அருமையான காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நாம் வருடத்தின் கடைசியில வந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த 2020 ஆண்டுல நடந்த சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. கொத்து கொத்தாக மரணங்கள். ஒவ்வொரு நாள் நியூஸ் பார்க்கும்பொழுது பயமா இருக்கும், அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு மார்க்கெட் போறதுக்கு பயம். எந்த இடத்துல யாருக்கு அந்த கொரோனா இருக்குன்னு தெரியாம
ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்பா ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாள்ல நாங்க ஜீவனோடு இருந்ததுக்காக நன்றி. எல்லா பக்கமும் போனோம் வந்தோம், ஆனா எந்த விஷயப்பிரிவுகளும் தகவலே நன்றி. காலையில எடுத்தோடனே ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆண்டவரே இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராதபடி நீங்க உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சுக்குங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில தொடங்கும் பொழுதும் ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய கிருபைக்காக காத்திருந்தோம். ஆண்டவராகிய தெய்வம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது எத்தனை ஜனங்கள் மாண்டு போனாலும், வெள்ளத்தினால மாண்டு போறாங்க, இவ்வளோ காரியங்கள் கேட்டு நமக்கே சலித்து போய்விட்டது. ஆனா இன்றைக்கு உங்களையும் எங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்னு சொன்னா இன்னும் அப்படியே நம்ம விருப்பத்தையும் நம்ம சித்தத்தையும் செய்துட்டே போவதற்காக வைக்கல. ஆண்டவருடைய அந்த ஏக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் சவுலை போல நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைந்து விட்டது, எனக்கு உண்டான எல்லாமே வந்து விட்டது, ஒரு காலத்துல நான் ஏழையா இருந்தேன், ஒரு காலத்துல நான் தரித்திரா இருந்தேன், இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லி தேவனை மறந்தோம்னு சொன்னா நம்ம நல்ல நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம், ஆனா தெய்வமாக கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை இந்த நாள்ல ஆண்டவர் இந்த செய்திய ஆண்டவர் சமூகத்துல எடுக்கும் பொழுது ரொம்ப ஒப்பு கொடுத்து முதலாவது நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா ஆண்டோடைய சித்தம் பரிபூர்ணமா இன்னும் நம்ம நிறைவேற்றலையே. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியா இந்த செய்தியை தருகிறார். ஏன்னா வருடத்தின் கடைசியில வந்துட்டோம். ஒருவேளை இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும்னு சொன்னா, சவுல போல ஆண்டவரை மறந்து மெத்தனத்துல நம்ம போயிட்டு இருப்போம்னு சொன்னா கொஞ்சம் நின்று நம்ம நடைய சீர்தூக்கி பார்ப்போம். அதே போல ஏலிய போல எல்லாமே அறிஞ்சிருந்தோம், அந்த காரியங்களை சரியா இல்லாம ஆண்டோடைய கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சபடினால, ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க, எந்த தப்பு செஞ்சாலும் கண்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டோடைய பார்வையில அது மிகவும் பாவமான காரியம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். முதலாவது நாம் மாற வேண்டும். வருடத்து 2021 தொடங்குவதற்கு முன்பதாக நாம் இந்த நாட்களை வருடத்தின் கடைசியா இருக்கிறதுனால ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும், என்னிடத்துல நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்க சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில என்ன இருக்கு, எல்லாவற்றையும் ஒன்னா சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணிச்சுட்டு இனி வாழ்ந்தாலும் உமக்காக செத்தாலும் உமக்காக. நம்ம வாழ்க்கை இவ்வளவு காலம் யாராவது சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா முடியாது. நம்ம எப்போ மறிப்போன்னு தெரியாது, நமக்கே தெரியாது. அதனால இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில ஆண்டோடைய பாதத்துல இருந்து நம்மளை ஒப்பு கொடுத்து ஒரு சாமுவேலை போல நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறப்பா, இத்தனை என் சுய விருப்பத்துல போயிட்டேன், என் குடும்பத்தை சுய விருப்பத்துல நடத்திட்டேன், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சுய விருப்பத்திலேயே போயிருச்சு, ஆனா இனி வருகிற நாட்கள்ல உங்க சித்தம் அறிந்து செயல்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எப்படி தாவீதை தேடி கண்டுபிடிச்சு உங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடினால உங்க சித்தத்தை எல்லாம் செய்யறபடினால தாவீதை நீங்க தெரிஞ்சு கொண்டு அவனை ராஜாவா மாற்றினீங்க. இன்றைக்கு நான் உங்க சித்தத்தை அறியணும். நீங்க தேடி வரும் பொழுது என்னை பார்த்து நீங்க சொல்லணும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சாட்சி கொடுப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாமே. மனுஷர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த மனுஷங்கள நம்ம நடிச்சிருவோம். ஆண்டோடைய கிருபையில ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னதான் பேசினாலும் அவங்க எப்படி பேசினாலும் கர்த்தர் சரியா அந்த காரியங்களை அதை வெளிப்படுத்துவார். அப்போ மனிதர்களுக்கு முன்பாக நம்ம நல்லா நடந்துக்குவோம், அன்பா பேசுற மாதிரி, ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது, அதுவும் தெரியும். அப்போ ஆண்டவருடைய அதனால மனுஷர்கள் சொல்ல நீங்க ரொம்ப நல்லது பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க பேசுறத பார்த்து. பட் தேவன் அப்படி சொல்லவே முடியாது. அவர் இருதயங்களை வரையறுத்து ஆராய்ந்து ஒவ்வொரு பாட்டு பார்த்து அவர் சொல்ற தெய்வம், ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ள தெய்வமாக கர்த்தர். ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வருகிற ஆண்டுல இந்த 2020 அப்படியே போய்விட்டது பாருங்க, வருஷமே முடிய போகுது. ஆனா இந்த 2021 போவதற்கு முன்பதாக நம் ஆண்டுடைய பாதத்துல போய் முதல்ல உட்காருவோம். சவுளை போல நம்ம போய்விடக்கூடாது. தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து நிதானமா ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டோடைய பாதத்துல சொல்லி இனி வருகிற நாட்களில் நல்ல ஒரு பியூரா ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம மாறுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது தெய்வமாக கர்த்தர் 2021 ஆண்டுல ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு செய்வாராமே. நீங்க இந்த 2020 எதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனீங்களோ
அந்த காரியங்களை கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் அதை செய்வார். எப்போன்னா நம்ம அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தெய்வமாகிய கர்த்தர் வருகிற ஆண்டுல நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு நீங்க உங்களை பார்த்து கேளுங்க, தேவ சித்தத்தின்படி நான் செஞ்சேனா, என்னென்ன காரியங்கள் செய்வேன், என்ன செய்யல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்கும் பொழுதே ஆண்டவர் ஒன்றொன்றாக நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம இடத்துல குறைவுகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவார். இதை இப்படி மாற்றி இப்படி செய்யணும்னு சொல்லுவார். ஆனா அது அப்ப நமக்கு கடினமா இருக்கும். நம்ம ஒண்ணு நினைச்சு ஆண்டவர் வேற விதத்துல நடத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனையில முடியும். ஆனா ஆண்டோடைய நடத்துதல் போறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அந்த பாதத்துல நீங்க அந்த பாதையில நீங்க போகும் பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். உலக பிரகாரமான காரியங்களா இருந்தாலும் சரி, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அற்புதமாய் நடத்தப்படுற கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருஷத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதை நான் செய்தேனா, அல்லது சவுலை போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தேனா? வருஷத்தின் துவக்கம் முதல்ல நல்ல தீர்மானங்கள், நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு எல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணினோம். அதெல்லாம் செய்து முடிச்சோமா, நிறைவேற்றினோமா? தேவன் உங்க கரத்துல கொடுத்த காரியத்தை செவ்வனை செய்து முடிச்சீங்களா? வேலையை செய்து முடிச்சீங்களா? கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பாருங்க. அவர் உண்மையுள்ள உக்கிரானக்காரன். அவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். இந்த ஆண்டு நான் கொடுத்தேனே 365 நாட்களை நான் உனக்கு கொடுத்தேனே, இந்த 365 நாட்கள்ல நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு சித்தமானதை செய்யுது வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. ஒருவேளை நான் நமக்கு பிரியமில்லாததை செய்தது உண்டு, பேசினது உண்டு, பழகினது உண்டு, நடந்தது உண்டு, போனது உண்டு, வந்தது உண்டு. ஆனா இனி அது எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒரு விஷயம் திருப்பி தாரும். இத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒரு விஷயம் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு ஒரு விஷயம் உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தாழ்பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தாழ்பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. நடக்க முடியல, நாடி நடக்க முடியல. நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏற்றிக் கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏற்றிக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடும் மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் பொருட்கள் மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடும் மேடுகள். நான் கடந்து வந்த பாதைகள் பொருட்கள் மேடுகள். கடக்க முடியல, நாடி நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க.
சோர்ந்து போயிட்டோம், எங்களால ஒண்ணும் இல்லை, எல்லாம் உங்களாலதான், என் சித்தம் அல்ல உன் சித்தம் தான். ஆண்டவரே, நாங்க உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில் எங்களை நடத்துவாராக. 20 கடந்துட்டோம், 21க்கு நாங்கள் கடந்து போகிறோம். அதற்குள்ளா எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவியத்தை முழுவதும் உம்முடைய சிலுவை அண்டையிலே நாங்கள் அர்ப்பணித்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பெருமைக்காக. பரலோக தகப்பனே, இரட்சகராக இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் இந்த பரிசுத்த நாள் ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, தாவீதாய் நாங்கள் இருக்கிறோமா அல்லது சவுலாய் நாங்கள் இருக்கிறோமா? ஆண்டவரே, தாவீதுக்குள் இருந்ததான காரியங்கள் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நீ கண்டீர், சாட்சி கொடுத்தீர். ஆனால் சவுலை பார்த்து, நான் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணினதற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று. இந்த 2 காரியங்கள் எங்கள் இருதயத்தில் ரிங்காரம் விடட்டும். நாங்கள் எதற்குரியவர்களாய் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் மற்றவருடைய பார்வையில் அல்லது மனுஷனுடைய பார்வையில் யோக்கியவான்கள் போல, நல்லவர்களைப் போல காண்பித்துக் கொள்கிறோம். ஆனா உம்முடைய பார்வையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் மாலையில் நடக்க இருக்கிற ஆண்டவரே, ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் குடும்பமாய் வந்து குடும்பத்தினுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தரைவிட்டு தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து சகல கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே